கடந்து வந்து இருளுக்குள்ள ஆக்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருளுக்குள்ளவர்கள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கடந்து வராம் யோகன்னாന്റെ சுவிசேஷ புஸ்தகத்திலே கடந்து வராம். யோகன்னாന്റെ சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். The book of John chapter 1 verse 9 10 11. யோகன்னாന്റെ சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அத்தியாயம் 9 10 வாக்கியம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ഏത് മനുഷ്യനെയും പ്രകാശിപ്പിക്കുന്ന സത്യവെളിച്ചം ലോകത്തിലേക്ക് വന്നുകൊണ്ടിരുന്നു. അവൻ ലോകത്തിൽ ഉണ്ടായിരുന്നു, ലോകം അവൻ മുഖാന്തരം ഉളവായി, ലോകമോ അവനെ അറിഞ്ഞില്ല. അവൻ സ്വന്തത്തിലേക്ക് വന്നു, സ്വന്തമായവരോ അവനെ കൈക്കൊണ്ടില്ല. ஆமென். பிரார்த்திക്കാം, கண்கள் அடைക്കാം. கர்த்தாவே, ഈ വചനം ഞങ്ങൾക്ക് വേണ്ടി തന്നതിനായി സ്തോത്രം. ആண்டവരേ, இந்த വചനത്തെ ഞങ്ങൾക്കായി കൊടുത്തതിനായി സ്തോത്രം. பரிசுத்தாவினோடு இதயங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படட்டும். டிரான்ஸ்லேட் செய்த மகளை எங்களை ஆசீர்வதிங்க. கிருத்தியமாக செய்வதற்கான தேவனுடைய கிருபையை கொடுங்க, வழி நடத்துங்க. அப்பா, தொடர் நேரம் பரிசுத்தாவியானவர் நீர் எங்களுக்காக ஆண்டவரே பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உள்ளங்களை தாங்கிக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. നമ്മൾ ഈ വചനം ഇപ്രകാരം വായിക്കുന്നു, ഏത് മനുഷ്യനെയും പ്രകാശിപ്പിക്കുന്ന സത്യവെളിച്ചം ലോകത്തിലേക്ക് വന്നുകൊണ്ടിരുന്നു. 9ஆம் வசனம், ஆமென் 9 ஹalleluya. ஆமென். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ഈ ലോകത്തിലേക്ക് വന്ന ഈ വെളിച്ചം എന്ന് പറയുന്നത് ഏത് മനുഷ്യനെയും പ്രകാശിപ്പിക്കുന്നതാണ്. அப்போ ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வர வேண்டும் என்றால், ஆமென், பிரகாசம் கொடுக்கிற ஒரு பிரகாசம் உன்னிடத்தில் வந்தால் மட்டும் தான் நீ பிரகாசிக்க முடியும். നാം ഒരു മനുഷ്യന് പ്രകാശിക്കാൻ കഴിയണമെങ്കിൽ ഒരു വെളിച്ചം നമ്മൾ കടന്നു വന്നാൽ മാത്രമേ പ്രകാശിക്കുവാൻ കഴിയുള്ളൂ. அப்போ இந்த பிரகாசம், இந்த ஒளி, இந்த வெளிச்சம் ஆமென் மனுஷர்களுக்காய் கடந்து வந்தது. இந்த வெளிச்சம் மனுஷருக்கு வேண்டி கடந்து வந்தோம். ஆமென். இந்த வெளிச்சம் யாருக்காக கடந்து வந்தது? மனுஷர்களுக்காக கடந்து வந்தது. அப்ப நீங்கள் சொல்லணும், நானும் நீங்களும் மனுஷர்களாக இருக்கிறோம். ഈ വെളിച്ചം എന്ന് പറയുന്നത് മനുഷ്യർക്കായി കടന്നു വന്നിരിക്കുന്നു. അപ്പോൾ നമ്മൾ ഓരോരുത്തരും പറയണം, നമ്മൾ മനുഷ്യരായിരിക്കുന്നു. ആമേൻ. ഹലോ, നിങ്ങൾ എല്ലാവരും മനുഷ്യരായിരിക്കുന്നു? ഹലോ, നിങ്ങൾ എല്ലാവരും മനുഷ്യരാக இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப மனுஷர்களுக்காக தேடி வந்த ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் எதற்காக வந்தது என்றால் உங்களை பிரகாசிப்பிக்கிறதுக்காக அது கடந்து வந்தது. மனுஷரை தேடி வந்த ஒரு வெளிச்சமுണ്ട്. ആ വെളിച്ചം എന്തിനു വേണ്ടി കടന്നു വന്നു? നമ്മളെ പ്രകാശിപ്പിക്കുവാൻ വേണ്ടി കടന്നു വന്ന വെളിച്ചമാണ്. அப்போ இந்த வெளிச்சம் கடந்து வந்து ஆமென் என்ன செய்கிறது என்றால் மனுஷர்களுக்காக அந்த வெளிச்சத்தை கொடுத்தது. ഈ വെളിച്ചം കടന്നു വന്ന് അത് മനുഷ്യർക്കായി കൊടുക്കപ്പെടുവാൻ ഇടയായി. அப்போ மனுஷருக்கு வெளிச்சம் இல்லாமல் இருந்தார்கள். ഈ മനുഷ്യർക്ക് വെളിച്ചമില്ലാതിരുന്നു. ஆமென். அவர்கள் இருளுக்குள்ளாக இருந்தார்கள். മനുഷ്യർ ഇരുളിനകത്തായിരുന്നു. அப்படி இருட்டிலே நடந்தால் உனக்கு ஆமென் எந்த ஒரு பொருளையும் உன்னால் பார்க்க முடியாது. இருட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு காரியங்களை காணாൻ കഴിയില്ല. ஆமென். எத்தனை பேர் உண்மையாக ஒத்துக்கொள்ள முடிகிறது? எத்தனை பேர் അതിനെ சம்மதிக்கிற விஷயத்தை? ஆமென். நீங்கள் வெளிச்சத்தில் இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கிற பொருட்களை உங்களால் பார்க்க முடியும். வெளிச்சத்தில் നമ്മൾ ഇരിക്കുമ്പോൾ മാത്രമേ ഉള്ളൂ ഇരുട്ടിൽ ഇരിക്കുന്ന കാര്യങ്ങളെ നമുക്ക് കാണുവാൻ കഴിയൂ. அப்ப எந்த மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ഏത് മനുഷ്യനായാലും എല്ലാ മനുഷ്യരെയും പ്രകാശിപ്പിക്കുന്നതാണ് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു. அதுக்கு ஒரே ஒரு தரம் தான், ஒரே குவாலிட்டி தான் வேணும். நீ மனுஷனா இருக்கணும். നമുക്ക് അതിനു വേണ്ടി പ്രകാശിക്കണമെങ്കിൽ ഒരേ ഒരു ക്വാളിറ്റി മാത്രം മതി. നമ്മൾ മനുഷ്യരായിരുന്നാൽ മാത്രം മതി. ஆமென். அப்படி என்றால் நீங்கள் ஆமென் எல்லா விதத்திலும் நீங்கள் மனுஷராக இருக்கிறீர்கள். അങ്ങനെയാണെങ്കിൽ നമ്മൾ എല്ലാവരും മനുഷ്യരായിട്ടാണ് ഇരിക്കുന്നത്. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാൻ കഴിയും? ஹalleluya. அப்ப பாருங்கள், ஆமென், நீங்கள் ஆமென் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பாஸ் ஆகிவிட்டீர்கள். നമുക്ക് ആ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിലുള്ള ഫസ്റ്റ് ക്വാളിറ്റി നമുക്ക് കിട്ടിക്കഴിഞ്ഞു. ஆமென். எந்த குவாலிட்டி? நீங்கள் எல்லாரும் மனுஷர்கள். நீங்கள் எல்லாரும் மனுஷர். அப்ப மனுஷர் என்றால் ஆமென் நீங்கள் பிரகாசிக்க முடியும். നമ്മൾ മനുഷ്യരാണെങ്കിൽ നമുക്ക് പ്രകാശിക്കുവാൻ കഴിയും. ஆமென். உங்களுடைய சகல விஷயத்தில் நீங்கள் பிரகாசிக்க முடியும். എല്ലാ വിഷയത്തിലും നമുക്ക് പ്രകാശിക്കുവാൻ കഴിയും. ஆமென். எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அதில் நீங்கள் பிரகாசிக்க முடியும். ഏതൊരു വിഷയമായിരുന്നാലും അതിൽ നമുക്ക് പ്രകാശിക്കുവാൻ കഴിയും. அதுதான் தேவன் சொல்லுகிறார், எந்த மனுஷனாயும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளி உங்களை தேடி கடந்து வந்தது. அது வேற யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ഏത് മനുഷ്യനെ പ്രകാശിപ്പിക്കുന്ന ഒരു വെളിച്ചം കടന്നു വരുവാൻ ഇടയായിത്തീർന്നു. അതാണ് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു. ஆமென். அப்ப பாருங்க, இந்த
வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ഒരു ശബ്ദം നമ്മൾ കേൾക്കുമ്പോൾ ആ ശബ്ദത്തിന് മറുപടി വരുന്ന ശബ്ദങ്ങൾ നമ്മുടെ വായിൽ നിന്ന് പുറപ്പെടണം. அப்ப கவனமா கேளுங்க. நீங்க ஒரு இடத்துல இருட்டறையில் இருக்கிறீர்கள். നിങ്ങൾ ശ്രദ്ധയോടെ കേൾക്കണം. നമ്മൾ ഒരിടത്ത് ഇരുട്ടായിരിക്കുന്ന ഒരു റൂമിൽ ഇരിക്കുന്നു. அப்பொழுது ஒரு வெளிச்சத்திலே ஒரு ஆளு கையில ஒரு விளக்குமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். നമ്മൾ ആ ഇരുട്ടിൽ ഇരിക്കുമ്പോൾ ഒരു വ്യക്തി ഒരു വെളിച്ചവുമായി ആ ഇരുട്ട് മുറിയിലേക്ക് കടന്നു വരുന്നു. ஆனால் நீ இருட்டிலே தான் இருக்கிறாய். എന്നാൽ നമ്മൾ ഇരുട്ടിലാണ് ഇരിക്കുന്നത്. அப்படி இருக்கும் பொழுது அவனோட சத்தம் வருகிறது. இருட்டில் இருக்கிறவங்க, இந்த காட்டுல இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஒரு வெளிச்சத்தை கரங்களை வைத்து ஒரு கூப்பிட்டு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். നമ്മൾ ഇരുട്ടിൽ ഇരിക്കുമ്പോൾ ഒരു മനുഷ്യൻ വെളിച്ചവുമായി കടന്നു വന്ന് ആരെങ്കിലും ഇരുട്ടിൽ ഇരിപ്പോട്ടോ എന്ന് ചോദിക്കുമ്പോൾ அப்ப இருட்டில் இருக்கிறவனுக்கு கண்ணுதான் தெரியாது. அதாவது இருட்டுல தான் இருக்கிறான். அவனுக்கு வாய் இருக்கிறது. ഇരുട്ടിൽ ഇരിക്കുന്നവന് കണ്ണിൽ കൂടെ കാണുവാൻ കഴിയത്തില്ലെങ്കിലും അവന് വായുണ്ട്. அப்போ இருட்டில் இருக்கிறவன் வாய்களை திறந்து சொல்ல வேண்டும், நான் இங்கே இருக்கிறேன். അപ്പൊ ഇരുട്ടിൽ ഇരിക്കുന്നവൻ വാய் തുറന്ന് പറയണം, ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. அப்போது நீங்கள் எந்த விஷயத்தில் டார்க்னஸ் இருக்கிறீங்களோ, எந்த விஷயத்தில் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறீங்களோ, வெளிச்சம் உங்களை தேடி கடந்து வரும்போது இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறதா இருக்கிறது. ഇരുട്ടിൽ ഇരിക്കുന്ന വ്യക്തി ആ ഇരിക്കുന്ന ഇടത്തിൽ പറയണം, ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. ആ വെളിച്ചത്തോട് നമ്മൾ സംസാരിക്കുമ്പോൾ ആ വെളിച്ചം നമ്മൾ കടന്നു വരുവാനിടയായി. அப்ப வெளிச்சம் வருகிறது. வெளிச்சத்துக்கு பிறகாக தேவனுடைய சத்தம் வருகிறது. വെളിച്ചം കടന്നു വരുമ്പോൾ ആ വെളിച്ചത്തിന്റെ പിറകിൽ ഒരു ദൈവത്തിന്റെ ശബ്ദവും ഉണ്ട്. ஆமென். வெளிச்சம் இருக்கிறது, சத்தம் இருக்கிறது. இருட்டில் இருக்கிறவர்கள் அந்த சத்தத்தை பிரதிபலிக்கும் பொழுது அதற்குள்ளாக இந்த வெளிச்சம் முன்னிற்குள்ளாய் கடந்து வருகிறது. ഇരുട്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ അവിടെ വെളിച്ചമുണ്ട്, ഒരു ശബ്ദമുണ്ട്. ആ വ്യക്തി പ്രതികരിക്കുമ്പോൾ ആ വെളിച്ചം ആ വ്യക്തിയിലേക്ക് കടന്നു വരുവാനിടയായി. அந்த வெளிச்சம் உள்ளே கடந்து வரும்போது இந்த மகன் இருக்கிற இருட்டில் இருக்கிறவனுடைய இடம் இப்போது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ഇരുട്ടിലിരിക്കുന്ന വ്യക്തി ആ വെളിച്ചം കടന്നു വരുമ്പോൾ പ്രകാശിക്കുവാനിടയായി തീരും. ஏனால் வருகிறவர் சத்தத்தோடு மட்டுமல்ல கையில வெளிச்சமாய் வருகிறார். വരുന്ന വ്യക്തി ആ ശബ്ദം മാത്രമല്ല അവിടെ കൊടുക്കുന്നത്, ആ വ്യക്തിയുടെ കയ്യിൽ ഒരു വെളിച്ചവും ഉണ്ട്. அதான் இயேசு சொல்றார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். അതുകൊണ്ടാണ് യേശുക്രിസ്തു ഇപ്രകാരം പറഞ്ഞത്, ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകുന്നു. வெளிச்சத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்தகாரங்கள் பூமியிலே மூடிக்கொண்டிருந்த பொழுது வெளிச்சமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்காக தேடி கடந்து வந்தார். എന്തുകൊണ്ട് ആ വെളിച്ചം വരുന്നത്? യേശുക്രിസ്തു ഈ ഭൂമിയിൽ അന്ധകാരം കൊണ്ട് മൂടിയിരിക്കുമ്പോൾ വെളിച്ചമാകുന്ന യേശുക്രിസ്തു ഈ ഭൂമിയിൽ കടന്നു വരുവാനിടയായി. ஆமென். அப்படி இருக்கும்போது அந்த சத்தத்துக்கு நீங்கள் பிரதிபலிக்கிறவராய் இருக்க வேண்டும். അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ നമ്മൾ ഈ ശബ്ദത്തോട് പ്രതികരിക്കുന്നവരായിരിക്കണം. கர்த்தருடைய வசனம் இங்கே போதிக்கப்படும் பொழுது வசனத்துக்குள்ளாக நீங்கள் அங்கீகரித்து அதை பிரதிபலிக்கிறவராய் இருக்க வேண்டும். നിങ്ങൾ ഈ വചനങ്ങളിലൂടെ പ്രസംഗിക്കപ്പെടുമ്പോൾ ആ വചനത്തോട് നിങ്ങൾ പ്രതികരിച്ച് അതിനെ നിങ്ങൾ ഏറ്റുകൊള്ളുവാൻ തയ്യാറാകണം. இந்த சத்தத்தை நீங்கள் ரிசீவ் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு அந்த வெளிச்சத்துடைய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. ഈ ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ ശബ്ദത്തെ നിങ്ങൾ അംഗീകരിക്കാൻ തയ്യാറായില്ലെങ്കിൽ ആ വെളിച്ചത്തിന്റെ ബലം നമുക്ക് കിട്ടത്തില്ല. ஆமென். அதுதான் கர்த்தருடைய சத்தம் எந்த இடங்களிலும் அது கடந்து போகிறதா இருக்கிறது. ദൈവത്തിന്റെ ശബ്ദം എല്ലാ ഇടങ്ങളിലും കടന്നു ചെല്ലുന്നതാണ്. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த சத்தத்திற்கு ஆமென் ஹிருதயங்களை ஒப்புக் கொடுத்து நீங்கள் திரும்பி அதற்காக பிரதிകരിக்கும் பொழுது இதனுடைய வல்லமை உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கைக்குள்ள வெளிப்படுகிறது. നിങ്ങൾ ഈ ദൈവത്തിന്റെ വചനത്തോട് നിങ്ങൾ പ്രതികരിച്ച് നിങ്ങളുടെ ജീവിതത്തെ അതിനോട് സമർപ്പിക്കുമ്പോൾ ഈ വചനത്തിന്റെ എല്ലാ ബലത്തെയും നിങ്ങൾ പ്രാപിക്കുവാനിടയായി. இயேசு சொல்றார், நான் ஒரு இதயத்தோட வாதில் வந்து தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனுக்குள்ளாக பிரவேசிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். അതുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ വചനം ഇപ്രകാരം പറഞ്ഞു, വാതിൽക്കൽ വന്ന് മുട്ടുന്നു, ആരെങ്കിലും എന്റെ ശബ്ദം കേട്ട് വാതിൽ തുറന്നാൽ ஆமென். அவனுக்குள்ளாக நான் கடந்து போகிறவராய் ഞാൻ இருக்கிறேன். അവരുടെ അടുത്ത് കടന്നു ചെന്ന് அப்ப இயேசு உங்களுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்றால் அந்த சத்தத்தை நீங்கள் ஒத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். യേശുക്രിസ്തു നമുക്കുള്ളിൽ കടന്നു വരണമെങ്കിൽ നമ്മൾ ആ ശബ്ദത്തോട് പ്രതികരിക്കുവാൻ തയ്യാറാകണം. அப்ப சத்தம் வந்து விட்டது. അപ്പൊ ശബ്ദം കടന്നു വന്നു, சத்தத்துக்கு ஒரு வெளிச்சம் வந்து விட்டது. ശബ്ദത്തിനോടൊപ്പം തന്നെ വെളിച്ചവും കടന്നു கர்த்தரை വരുവാൻ. கரங்களை வைத்து ஆமென் சொல்ல முடியும். இப்ப உலகம் உண்டாகும் பொழுது ഈ ഭൂമി ഉണ്ടാവുമ്പോൾ இருள் இருந்தது. ഇരുളുണ്ടായിരുന്നു. அதான் ஆதியாகமம் புத்தகம் 1-ாம் அதிகாரம் 2-ாம் வசனம் 3-ாம் வசனம் வாசிக்கும் பொழுது ആ ഉൽപ്പത്തി പുസ്തകം 1-ാം അധ്യായം 2-ാം വാക്യം 3-ാം വാക്യം The വായിക്കും. book of Genesis 1-ാം അധ്യായം 2-ാം വാക്യം 3-ാം വാക്യം 4-ാം വാക്യം. ഉൽപ്പത്തി 1-ാം അധ്യായം 2-ാം വാക്യം 3-ാം വാക്യം. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ഭൂമി പാഴായി ശൂന്യമായിരുന്നു, ആഴത്തിൻ മീതെ ഇരുളുണ്ടായിരുന്നു, ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വെള്ളത്തിൻ മീതെ പരിവർത്തിച്ചുകൊണ്ടിരുന്നു. அப்பொழுது முதலாவதாக ஒரு சத்தம் வெளிப்படுகிறது. 3வது வசனம். ആദ്യമായിട്ട് 3-ാം വചനം വായിക്കുമ്പോൾ അവിടെ ഒരു ശബ്ദം കടന്നു വരുവാനിടയായി. அப்ப இருள் இருக்கிறது. ഇരുളുണ്ട്, அப்ப அங்க ஒரு சத்தம் கடந்து வருகிறது. അപ്പോൾ അവിടെ ഒരു ശബ്ദം കടന്നു There is വരുവാനിടയായി. a darkness inside. ഇരുളതിനകത്തുണ്ട്. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது.
ദൈവത്തിന്റെ വാക്ക് അവിടെ പുറപ്പെടുവാനാണ്. அப்போது அந்த ஆழத்தில் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி இயேசு தேவன் சொல்கிறார், ஆமென், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ആ ഇരുളിനെ നോക്കി ദൈവം കൽപ്പിക്കുവാനിടയായി വെളിച്ചം ഉണ്ടാകട്ടെ എന്ന് കൽപ്പിക്കുമ്പോൾ ആ വെളിച്ചം അവിടെ ഉണ്ടാകുവാനിടയായി. வார்த்தை புறப்பட்ட போது வெளிச்சம் உண்டானது. വാക്ക് അവിടെ കടന്നു വരുമ്പോൾ വെളിച്ചം കടന്നു വരുവാനിടയായി. கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டால் இருளை மாற்றுகிற வெளிச்சம் அங்கே கடந்து போகிறதா இருக்கிறது. ദൈവത്തിന്റെ വാക്ക് കടന്നു വരുമ്പോൾ ആ ഇരുളിനെ മാറ്റുന്ന ആ വെളിച്ചം അവിടെ കടന്നു വരുവാനിടയായി. எனவே ஆமென் சொல்லணும், உள்ளாமல் இருக்கிற பல இருட்டுகள் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தத்துக்குள்ளாய் கடந்து வரும்போது அங்கே அந்தகாரங்கள் மாறி அங்கே வெளிச்சம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. നമ്മുടെ ഇരുളുകൾ മാറണമെങ്കിൽ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കടന്നു വരുമ്പോൾ എല്ലാ അന്ധകാരങ്ങൾ മാറി അവിടെ വെളിച്ചം കടന്നു വരുവാനിടയായി. அப்ப பாருங்கள், அந்த தண்ணீர் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். അവിടെ വെള്ളത്തിൻ മീതെ ദൈവാത്മാവ് പരിവർത്തിച്ചു ஆமென். കൊണ്ടിരിക്കുന്നു. இங்க தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ഇവിടെ ദൈവാത്മാവ് പരിവർത്തിച്ചു இங்க കൊണ്ടിരിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവ് പരിവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. ஆமென். உங்களுடைய இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இடப்பட்டு கொண்டிருக்கிறார். നമ്മുടെ ഇടങ്ങളിലെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മളോട് ഇടപെട്ടു കൊണ്ടിരിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் மேலே இருந்தால் கீழே இருள் இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய சத்தம் உண்டாக போகிறது. പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ മേൽ ഇരിക്കുമ്പോൾ താഴെ ഇരുളാണെങ്കിലോ അവിടെ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കടന്നു വരുവാനാണ്. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடங்களுக்கு இருளுக்கு அதிகாரம் கிடையாது. പരിശുദ്ധാത്മാവ് ഉള്ള ഇടങ്ങളിൽ ഇരുളിന് ഒരു അധികാരവുമില്ല. இங்க இருக்கிற ஜனங்களுக்கு வாழ்க்கையில இருளுக்கு அதிகாரம் கிடையாது. ഇവിടെ ഇരിക്കുന്ന ജനങ്ങൾക്ക് ഇരുൾ നിങ്ങളുടെ മേൽ ഒരു അധികാരവുമില്ല. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவனுள்ள ஒளி உங்களுக்குள்ளாக இன்று வளர்ந்திருக்கிறது. ഏത് മനുഷ്യനെ പ്രകാശിപ്പിക്കുന്ന ജീവവെളിച്ചം നമുക്കുള്ളിൽ കടന്നു அப்ப വന്നിട്ടുണ്ട്. பாருங்க, அந்த இருளை நோக்கி அந்த ஆழத்தை நோக்கி தேவன் கட்டளையிடுகிறார், வெளிச்சம் உண்டாகட்டும். ആ ഇരുളിനെ നോക്കി ദൈവം കൽപ്പിക്കുവാനാണ് വെളിച്ചം ഉണ്ടാകട്ടെ. அது நல்ல கவனமா கேளுங்க, சத்தம் உண்டாகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. അവിടെ ശബ്ദവും ഉണ്ടാകുന്നു വെളിച്ചവും ഉണ്ടാകുന്നു. சத்தம் புறப்படுகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. ശബ്ദം പുറപ്പെടുന്നു വെളിച്ചം അവിടെ ഉണ്ടാകുന്നു. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, அவன் இருளாயிருக்கிற காரியங்கள் வெளிச்சமாய் மாறுகிறது. ഈ ദൈവത്തിന്റെ ശബ്ദം നമ്മളിലേക്ക് കടന്നു വരുമ്പോൾ ആ ഇരുളവിടെ മാറി വെളിച്ചം കടന്നു വരുവാനായി. அவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, ആദിയിൽ വചനം ഉണ്ടായിരുന്നു. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, വചനം ദൈവത്തോട് കൂടെയായിരുന്നു. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. വചനം ദൈവമായിരുന്നു. அவன் இந்த வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. ഈ വചനത്തിനുള്ളിൽ ജീവനുണ്ട്. இருளை மாற்றுகிற வெளிச்சத்தினுடைய அதிகாரம் இதற்குள்ளாக இருக்கிறது. ഇരുളിനെ മാറ്റുന്ന വെളിച്ചത്തിന്റെ അധികാരം ഈ വചനത്തിലുണ്ട്. அதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் எந்த ஒரு வாழ்க்கையில நீங்கள் அந்தகாரப்பட்டிருந்தாலும் அவன் மாற்றுகிற கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளாய் கடந்து போகும்போது அந்த அந்தகாரத்தை மாற்றுகிற வெளிச்சம் உங்களுக்குள்ளாய் புறப்படுகிறது. നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏത് അന്ധകാരമായിരിക്കുന്ന അനുഭവങ്ങളിരുന്നാലും നമ്മൾ ഈ ദൈവത്തിന്റെ വചനം നമ്മൾ കടന്നു പോകുമ്പോൾ ആ അന്ധകാരങ്ങളെ മാറ്റി വെളിച്ചം നമ്മൾ കടന്നു വരുവാനായി. பெரிய ஒரு சத்தியத்தை நான் சொல்ல போகிறேன். വലിയൊരു സത്യം ഞാൻ നിങ്ങളോട് പറയുവാനാണ്. அந்தகாரத்தை மாற்றுவதற்கும் അന്ധകാരം മാറ്റുന്നതിനും இருளை மாற்றுவதற்கும் ഇരുളിനെ മാറ്റുന്നതിനും ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ഒരേ ഒരാൾക്ക് മാത്രമേ അധികാരമുള്ളൂ. ஆமென். அந்த ஒரே ஒருவர் அதிகாரம் பெற்றவர் இப்போது நமக்குள்ளாக வந்திருக்கிறார். ആ അധികാരം പ്രാപിച്ചവൻ നമുക്കുള്ളിലുണ്ട്. ஆமென். அவர் யாருமே, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. വേറെ ആരുമില്ല, നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തുവാണ്. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அனுபவங்களுக்குள்ளாய் வரும்போது அங்க அந்தகாரத்துக்கு இடம் கிடையாது. യേശുക്രിസ്തുവിന്റെ അനുഭവം നമ്മളിലേക്ക് കടന്നു വരുമ്പോൾ അവിടെ അന്ധകാരത്തിന് ഒരു ഇടവുമില്ല. ஆனால் அந்த சத்தத்துக்கு நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். എന്നാൽ ആ ശബ്ദത്തോട് നമ്മൾ പ്രതികരിക്കുവാൻ തയ്യാറാകണം. மௌனத்தை கொண்டு வருகிறது என்றால் அது சாத்தானுடைய திட்டம். നമ്മൾ മൗനത്തിൽ കടന്നു പോകുന്നുണ്ടെങ്കിൽ അത് പിശാചിന്റെ പദ്ധതിയാണ്. வாயை திறக்க மாட்டீங்கன்னா அது பிசாசுடைய திட்டம். വായെ തുറക്കുന്നത് പിശാചിന്റെ പദ്ധതിയാണ്. ஆனால் வாயை திறந்தால் அது கர்த்தருடைய திட்டம். വായ തുറക്കുന്നത് അത് ദൈവത്തിന്റെ പദ്ധതിയാണ്. இந்த வசனத்தை எப்படி நீங்க ரிசீவ் பண்ணணும்? ഈ വചനത്തെ നിങ്ങൾ എങ്ങനെ അത് പ്രാപിക്കണം? நீங்க வாயை திறந்து ஆமென் ஆமென் சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது നിങ്ങൾ ആ വായ തുറന്ന് ആമേൻ ആമേൻ എന്ന് പറയുമ്പോൾ அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே ആ இருக்கிறது. വചനം നിങ്ങൾക്കുള്ളിലെ ക്രിയ ചെയ്യുവാനായിട്ട് நீங்க வாய் மூடிட்டு இருந்தால் നിങ്ങൾ വായ മൂടി നിന്നിരുന്നാൽ அவன் சொல்லுகிற வசனம் போயிட்டு அப்படியே எங்களுக்குள்ளே வந்துரும். ആ വചനം പോയി ആ വചനം അങ്ങനെ ഞങ്ങൾക്കുള്ളിൽ കടന്നു വരുവാനായിട്ട്. அப்போ இப்ப இருக்கிற பிரகாசம் பாருங்க, பயங்கரமா பிரகாசமான நாங்க மாறி விடுவோம். ഞങ്ങൾ ഇപ്പോൾ ഇരിക്കുന്ന പ്രകാശത്തിലും അധികമായ പ്രകാശത്തിൽ കടന്നു പോകാനായിട്ട്. ஆமென். அதனால சொல்லுகிறேன், நீங்கள் ரிசீவ் செய்கிறவராய் இருக்க வேண்டும். അതുകൊണ്ടാണ് ഞാൻ പറയുന്നത് നിങ്ങൾ പ്രാപിക്കുന്നവരാകണം. ஆமென். அதனால தான் ஆராதனை கடந்து வரும், நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக வேண்டும். അതുകൊണ്ടാണ് നിങ്ങൾ ആരാധനയ്ക്ക് കടന്നു വരുമ്പോൾ പ്രാപിച്ചവരായി കടന്നു പോകണം. அதனால தான் கொடூரமான வியாதிகள் இங்க வந்தால் சுகமாகிறது. അതുകൊണ്ടാണ് എത്ര മാരകമായ രോഗങ്ങളാണ് സുഖമാകുന്നത്. சாபங்கள் இருந்தால் மாறுறதுக்கு காரணம் அதுதான். ശാപങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ അത് മാറാനുള്ളത് അതുകൊണ്ടാണ്. பாவியாய் இருக்கிறவன் வந்து மனம் திரும்புகிற
தெரிந்து கொண்டார். நம்ம அந்தகாரத்தில் இருந்த நம்மளே ஓரோருத்தரையும் தெய்வம் தன்னுடைய இரத்தத்தினால் நம்மளை திறந்தெடுக்குவானே. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த காலங்களிலிருந்து அந்தகாரம் இருக்கிறது. காலங்களிலே அந்தகாரம் உண்டு. பூமி உண்டாகும் போதே ஒரு அந்தகாரம் இருக்கிறது. பூமி உண்டாகும்படி ஒரு அந்தகாரம் உண்டு. கடலுக்குள்ளாக ஸ்கைவிங் போயவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கடலுக்குள்ளாக ஸ்கைவிங் செய்தவர்கள், கடலுக்குள் கடந்து போய் எத்தனை பேர் உண்டு? ஸ்கூபா டிரைவிங் செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஸ்கூபா டிரைவிங் செய்த எத்தனை பேர் உண்டு? பாஸ்டர், நாங்கள் இந்த டிரைவிங்கே செய்தது கிடையாது. நாங்க என்ன ஸ்கூபா டிரைவிங் செய்து? ஸ்கூபா டிரைவிங் கடல் ஆழத்தில் போகிற ஒரு டிரைவிங். ஸ்கூபா டிரைவிங் வந்து கடல் ஆழத்தில் போகிற டிரைவிங். ஆமென். அப்ப டிரைவிங் வேணும்னா சொல்லுங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறது. டிரைவிங் வேணும்னு பரைனா பாண்டிச்சேரியில் உண்டு. அப்ப கடலுக்குள்ளாக டிரைவிங் செய்யலாம். கடலின் உள்ளிலும் டிரைவிங் செய்யலாம். அந்த கடலுக்குள்ளாக போக 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 என்ன இருக்கிறது என்றால், கடல் ஆழத்திലേക്ക് പോകുമ്പോൾ അവിടെ എന്തുണ്ടെന്ന് വെച്ചാൽ பெரிய வெளிச்சம் இருக்கிறது. അവിടെ വലിയ വെളിച്ചമുണ്ട്. பெரிய வெளிச்சம் இருக்கிறது. அப்படிதானே? There is a big light inside. Is it right? No. கடலுடைய ஆழத்தில் போக 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 வெளிச்சம் குறைந்து 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 அந்த பெரிய ஒரு இருள் கடந்து வருகிறது. நம்ம கடலிന്റെ ஆழத்திലേക്ക് கடந்து போகும் வெளிச்சம் குறைந்து குறைந்து வெளிய இருள் கடந்து வருவானே. 20வது செஞ்சுரியில தான் அது சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. 20வது செஞ்சுரியிலான சயின்டிஸ்ட் எல்லாம் அது கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் 6000 வருஷத்துக்கு முன்பாக இது வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. എന്നാൽ 6000 വർഷങ്ങൾക്ക് മുൻപേ ഈ ദൈവവചനത്തിൽ ഇത് എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നു. இப்பதான் சயின்டிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கிறாங்க பைபிளை பத்தி. இப்படான சயின்டிஸ்டுகள் பலரும் ഈ കാര്യങ്ങളെ പറ്റി കുറച്ച് കുറച്ച് മനസ്സിലാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നു. சயின்டிஸ்ட் மேல சயின்டிஸ்டா நாங்க பிரசங்கிக்கும் போது கேட்பதற்கு நீங்கள் யாரும் தயாராகிறதில்லை. ഈ സയന്റിസ്റ്റിനേക്കാൾ വലിയൊരു വചനമാണ് ഇവിടെ പറയുന്നത്. കേൾക്കുവാൻ ആരും തയ്യാറല്ല. சயின்டிஸ்டையும் ഉണ്ടാക്കിയ കർത്തൃങ്ങളോട് பேசும்போது நீங்கள் கேட்பதற்கு தயாராக வேண்டும். എല്ലാ സയന്റിസ്റ്റിനെയും ഉണ്ടാക്കിയ ദൈവം പറയുന്ന വചനങ്ങളെ നമ്മൾ കേൾക്കുമ്പോൾ അത് അംഗീകരിക്കാൻ തയ്യാറാകണം. ஏனென்றால் இந்த வசனம் உண்மையுள்ளதாக இருக்கிறது. എന്തുകൊണ്ടെന്നാൽ ഈ വചനം സത്യമായിരിക്കുന്നു. இந்த உண்மையிலிருந்து விலகுற பல இருளின் அதிகாரங்கள் மனுஷரிடத்திலே கடந்து வந்து இருளுக்குள்ளே ஆக்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருளுக்குள்ளவர்கள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ഈ സത്യത്തെ മനസ്സിലാക്കാതെ ആ ഇരുളുകൾ വന്ന് നമ്മുടെ ജീവിതത്തിൽ മൂടുമ്പോൾ ഈ സത്യത്തെ നമ്മൾ അംഗീകരിക്കാൻ തയ്യാറാകണം. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இருளுக்குள்ளவன் அல்ல, நான் வெளிச்சத்துக்குரியவன்? എത്ര പേർക്ക് പറയാൻ കഴിയും, ഞാൻ ഇരുളിനുള്ളതല്ല, ഞാൻ വെളിച്ചത്തിനുള്ളതാണ്? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். നിങ്ങൾ യേശു ക്രിസ്തുവിനെ ഹൃദയത്തിൽ ഏറ്റുകൊണ്ടവരായിരിക്കാം. ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் வெளிச்சத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். യേശു ക്രിസ്തുവിനെ അംഗീകരിച്ചവരെല്ലാം വെളിച്ചത്തിലുള്ളവരാണ്. ஆமென். அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல எந்த கிரியைகளுக்கும் அதுக்கு அதிகாரம் கிடையாது. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ അന്ധകാരത്തിന്റെ ഒരു ക്രിയയ്ക്ക് നമ്മുടെ മേൽ അധികാരമില്ല. அதுதான் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் ஆமென் 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, கொலோசியர் 1ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். നമ്മെ ഇരുട്ടിന്റെ അധികാരത്തിൽ നിന്ന് വിടുവിച്ച് തന്റെ സ്നേഹ സ്വരൂപനായ പുത്രന്റെ രാജ്യത്തിലാക്കി വെക്കുകയും ചെയ്ത പിതാവിന് സന്തോഷത്തോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നവരാകണം. இப்போ நான் முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறேன். இனி கொஞ்சம் கூட டீப்பாയിട്ട് നമ്മൾ ആഴമായി கடந்து போக போறோம். நீங்க கவனமாக இருக்க வேண்டும். ഇനി കുറച്ചുകൂടി ആഴത്തിൽ കടന്നു പോകാൻ ആഗ്രഹിക്കുന്നു. നിങ്ങൾ എല്ലാം ശ്രദ്ധയോടെ ഇരിക്കണം. அதனால வெளிச்சத்திலே நீங்க இருக்கணும். അതുകൊണ്ട് നിങ്ങൾ എല്ലാവരും വെളിച്ചത്തിലേ ഇരിക്കണം. ஆமென். பாருங்க, ஆமென். இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்கிறார், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. ദൈവത്തിന്റെ വചനം വ്യക്തമായി പറയുന്നു, ഇരുട്ടിന്റെ അധികാരത്തിൽ നിന്ന് നമ്മെ വിടുവിച്ചു. எப்படி விடுதலையாக்கினார் என்றால், എങ്ങനെ വിടുതൽ കൊടുത്തു? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். തന്റെ സ്നേഹ സ്വരൂപനായ പുത്രന്റെ രാജ്യത്തിൽ ആക്കി വെക്കുകയും ചെയ്ത പിതാവിന് സന്തോഷത്തോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നവരാകണം. பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, പിതാവിന്റെ പുത്രനായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തു ஆமென், உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். നമ്മളെ ഇരുളിന്റെ എല്ലാ അധികാരത്തിൽ നിന്ന് വിടുവിച്ചു. அதாவது അതായത് நீங்க வேற ஒரு ராஜ்யத்தில் இருந்தீங்க, നമ്മൾ വേറൊരു രാജ്യത്തിൽ ഇരുന്നു. இப்போ அந்த ராஜ்யத்திலிருந்து உங்களை எடுத்து ஆமென் வேறொரு ராஜ்யத்திலே வைத்து விட்டார். ആ രാജ്യത്തിൽ നിന്ന് നിങ്ങളെ എടുത്ത് വേറൊരു രാജ്യത്തിൽ ആക്കിയിരിക്കുന്നു. ഈ സത്യമായ രഹസ്യങ്ങളെ നിങ്ങൾ പുரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை எப்பவுமே வெளிச்சமாய் இருக்கும். ഈ രഹസ്യത്തെ നമ്മൾ മനസ്സിലാക്കിയാൽ നമ്മുടെ ജീവിതം എപ്പോഴും വെളിച്ചമായിരിക്കും. சாத்தானுடைய திட்டம் என்ன? வசனம் ஆழமாய் போகாதபடி உங்களுடைய இதயத்தை அடைத்து வைப்பான். ഈ പിശാചിന്റെ പദ്ധതി എന്ന് വെച്ചാൽ ഈ വചന ആഴത്തിൽ നമുക്കുള്ളിൽ കടന്നു പോകാതെ നമ്മുടെ ഹൃദയത്തെ അടച്ചു വെക്കും. சிந்தனை அங்க இங்கு மாறி போய் கொண்டே இருக்கும். നമ്മുടെ ചിന്തകൾ പല ഇടത്തിലേക്ക് മാറിപ്പോകും. ஆமென். எல்லாருக்கும் சேர்ந்த வசனம் வருகிறது. എല്ലാവർക്കും ചേർന്നാണ് വചനം
കടന്നു വരുന്നത്. நீங்கள் நம்பினால் விசுவாசித்தால் அதன் பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். നിങ്ങൾ വിശ്വസിച്ചാൽ ആ വചനത്തിന്റെ വിടുതൽ നിങ്ങൾ പ്രാപിക്കുവാനിടയായി. അന്ധകാരത്തിന്റെ രാജ്യത്തിന്റെ തലവൻ സാത്താൻ. ഈ അന്ധകാരത്തിന്റെ ആ രാജ്യത്തിന്റെ അധികാരി എന്ന് പറയുന്നത് സാത്താനാണ്. அப்ப அந்த ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனை கொண்டு வந்து வைத்து விட்டார். ഈ സാത്താന്റെ രാജ്യത്തിൽ നിന്ന് നമ്മളെ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിലേക്ക് ആക്കുകയാണ്. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்புகிற நீங்கள் எல்லாரும் இப்ப அந்தகாரத்தோட ராஜ்யத்தில் அல்ல, இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். യേശു ക്രിസ്തു വിശ്വസിക്കുന്ന നമ്മൾ എല്ലാവരും അതിൽ വിശ്വസിച്ച ശേഷം സാത്താന്റെ ആ ഇരുളിന്റെ ആ രാജ്യത്തിലല്ല, നമ്മളിപ്പോ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിൽ കടന്നു വരുവാനാണ്. நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். ഇപ്പോൾ നമ്മൾ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിലാണ്. emigrated to another country. നമ്മൾ ഒരു രാജ്യത്തിൽ നിന്ന് വേറൊരു രാജ്യത്തിലേക്ക് മൈഗ്രേറ്റ് ചെയ്യും. ஆமென். நீங்கள் பழைய ராஜ்யத்தில் அல்ல, இப்ப புதிய ராஜ்யத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறீர்கள். നമ്മൾ പഴയ രാജ്യത്തിലല്ല, അതുപോലെ ഒരു പുതിയ രാജ്യത്തിലേക്ക് കടന്നു വരുവാനാണ്. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் இமிகிரேஷன் அப்ரூவல் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறது. യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്താൽ നമുക്ക് ആ രാജ്യത്തിലേക്കുള്ള ആ സീൽ നമുക്ക് കിട്ടി. ஆமென். there is no darkness in you. இப்ப பழைய ராஜ்யத்துடைய அனுபவங்கள் உங்களுக்குள்ள கிடையாது. ഇപ്പോൾ നമ്മുടെ ജീവിതത്തിലെ ഇരുളിന്റെ പഴയ അനുഭവം നമ്മുടെ മേൽ അധികാരമില്ല. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வந்து சுதந்திரராக இருக்கிறீர்கள். ഇപ്പോൾ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിൽ കടന്നു വന്ന് നമ്മൾ സ്വതന്ത്രരായിരിക്കുന്നു. completely delivered in the name of Jesus. നമ്മൾക്ക് പൂർണ്ണമായിട്ട് യേശുവിന്റെ നാമത്തിൽ വിടുതലായിരിക്കുന്നു. You are not in the darkest world. நீங்கள் இருளின் அதிகாரத்தில் இல்லை. നമ്മളിപ്പോൾ ഈ ഇരുളിന്റെ അധികാരത്തിലല്ല, இப்போது வெளிச்சத்துடைய ராஜ்யத்திலே கடந்து வந்து விட்டீர்கள். ഇപ്പോൾ നമ്മൾ വെളിച്ചത്തിന്റെ അധികാരത്തിലേക്ക് കടന്നു ஓ, വരുവാനാണ്. நீங்கள் கடந்து வந்தால் நீங்கள் இருட்டில் இல்லை, இப்போது வெளிச்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ഇപ്പോൾ കടന്നു നമ്മൾ ഓരോരുത്തർ ഇരുട്ടിലല്ല, ഇപ്പോൾ വെളിച്ചത്തിന്റെ അധികാരത്തിൽ കടന്നു சொல்ல വരുന്നു. முடியுமா? இருட்டுடைய எந்த ஒரு அதிகாரம் என் வாழ்க்கைக்கு அதிகாரம் கிடையாது. നിങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും പറയാൻ കഴിയും, ഇരുട്ടിന്റെ ഒരു അധികാരത്തിൽ എന്റെ ജീവിതത്തിൽ You അധികാരമില്ല. are already emigrated. ഞാൻ ഓൾറെഡി എമിഗ്രേറ്റ് ആയി. ஆமென். நீங்க already மாறிவிட்டீர்கள். ഞാൻ ഓൾറെഡി ഇവിടെ വിട്ടു പോയി. Your country already changed. നമ്മുടെ രാജ്യം മാറ്റപ്പെടുവാനിടയായി. இப்போ உங்களுடைய ராஜ்யம் சாத்தானுடைய ராஜ்யம் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யமாக ഇപ്പോൾ இருக்கிறது. നമ്മുടെ രാജ്യം എന്ന് പറയുന്നത് സാത്താന്റെ രാജ്യമല്ല, ദൈവത്തിന്റെ രാജ്യമാണ്. ஓ, வெளிச்சம் கடந்து வந்தால் ராஜ்யத்தில் வித்தியாசம் வருகிறது. നമുക്കുള്ളിൽ വെളിച്ചം കടന്നു വന്നാൽ നമ്മുടെ രാജ്യത്തിന് വ്യത്യാസം കടന്നു വരും. ராஜ்யத்துக்குள்ளாக வறுமை கிடையாது. ഈ രാജ്യത്തിനകത്ത് ഒരു சாபமில்ல. ശാപമില്ല, ஆமென். வறுமை இல்லை. ക്ഷാമമില്ല. ஆமென். இப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், இந்த வெளிச்சத்துடைய அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ഇങ്ങനെ ഇരിക്കുന്നവരോട് ദൈവം പറയുന്നത് നമ്മൾ ഈ വെളിച്ചത്തിന്റെ അധികാരമുള്ളവരാണ്. கள்ள சாத்தானை உன்னை பார்த்து சொல்லுகிறேன், ஆமென். உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளவர்கள் அல்ல இவர்கள், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளவராய் இருக்கிறார்கள். കള്ളപ്പിശാചേ, ഇവരാരും നിന്റെ രാജ്യത്തിലല്ല, ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിലുള്ളവരാണ്. வியாதியை கொடுக்கிற சாத்தானை உன்னை பார்த்து சொல்லுகிறேன், வியாதி அவர்களுக்குள்ள வருவதற்கு அதிகாரம் இல்லை, அவர்கள் வெளிச்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். നമുക്ക് പല രോഗങ്ങളും വ്യാധികളും കൊടുക്കുന്ന പിശാചിനെ നോക്കി കൽപ്പിക്കുകയാണ്, ഇനി അത് നിന്റെ മേൽ അധികാരമില്ല. மாணவர்களே, இருள் ஆமென் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது, வெளிச்சம் உனக்குள்ளாக ஆளுகை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ഇനി ഇരുൾ നമ്മളെ വാഴാൻ പാടില്ല, വെളിച്ചം നമ്മളിൽ വാഴണം. God is speaking with you. ദൈവം നിങ്ങളോട് ஆமென். സംസാരിക്കുന്നു. பழைய காலங்களில் இருளான காரியங்களை தேவன் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். പഴയ കാലങ്ങളിൽ ഇരുളായിരുന്ന അനുഭവങ്ങളെ ദൈവം വെളിച്ചമായി മാറ്റുകയാണ്. சத்தியத்துடைய அனுபவங்களை சாத்தான் ஆமென் மூடி வைத்திருக்கிற இதயத்துடைய வாசலை இப்போது உனக்கு திறந்து கொண்டு இருக்கிறார். പഴയ ദൈവത്തിന്റെ സത്യങ്ങളെയും കാണാതവൻ അടച്ചു വെച്ച ഹൃദയത്തിന്റെ വാതിലെ ദൈവം തുറക്കുകയാണ്. God is opening a door for you. ദൈവം ഒരു വാതിൽ നിനക്കായി തുറക്കുകയാണ്. கர்த்தருடைய அற்புதத்துடைய கரம் உன்னை வெளிப்படப் போகிறது. ദൈവത്തിന്റെ അത്ഭുതത്തിന്റെ കരം നിന്നെ മേൽ തുറക്കുകയാണ്. You are the child inside the kingdom of God. ഇനി നീ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിന്റെ മകനാണ്. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? ஆமென். അതിന്റെ மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். എന്നാൽ അതിന്റെ മഹത്വം നിങ്ങൾ மாணவர்களே, நீங்கள் சொல்ல வேண்டும், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக எமிகிரேஷன் ஆகிவிட்டேன். നിങ്ങൾ ഓരോരുത്തർ പറയുവാൻ തയ്യാറാണ്, ഞാൻ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിൽ എമിഗ്രേറ്റ് ആയി. நான் அப்ரூவோடு தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து போய்விட்டேன். ഞാൻ ആ അപ്രൂവൽ അധികാരം വാങ്ങി ഞാൻ കടന്നു ஓ, പോകും. உனக்குள்ளாக ஒரு முத்திரை இருக்கிறது. നമുക്കുള്ളിൽ ഒരു മുദ്രയുണ്ട്. പ്രിയപ്പെട്ട സഭയെ, നിന്റെ അകത്തൊരു മുദ്രയുണ്ട്. പ്രിയപ്പെട്ട സഭയെ, നിങ്ങൾക്കുള്ളിൽ ഒരു മുദ്രയുണ്ട്. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துடைய முத்திரை உனக்குள்ளாக இருக்கிறது. യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്തിന്റെ മുദ്ര നമുക്കുള്ളിലുണ്ട്. அந்த முத்திரை இருந்தால் ஆமென், சத்துருடைய எந்த ஒரு ஆயுதம் உன்னை ஜெயிக்க முடியாது. ആ മുദ്ര നമുക്കുള്ളിൽ இருந்தாൽ ശത്രുവിന് ഒരു അധികാരവും നമ്മളെ
വെളിയാക്കി വിട്ടാൽ അതുകൊണ്ടാണ് ദൈവവചനം പറയുന്നത് ഇരുട്ടിന്റെ അധികാരത്തിൽ നമ്മൾ വിടുവിക്കുവാനിടയായി. പ്രിയമാനവர்களே കർത്തർ உங்களை நேசிக்கிறார். പ്രിയപ്പെട്ടവരെ ദൈവം നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു. அவன் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது என்றால் வெளிச்சம் புறப்பட்டு வந்திருக்கிறது. ദൈവത്തിന്റെ വചനം കടന്നു വന്നാൽ ദൈവം ഇരുളവിടെ കടന്നു വരുവാനിടയായി. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் கண் அவனுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ഒരു മനുഷ്യന്റെ ശരീരത്തിന്റെ വെളിച്ചം എന്ന് പറയുന്നത് കണ്ണാണ്. ஆமென். உங்களுக்கு கண் இல்லை என்றால் நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. കണ്ണില്ലെങ്കിൽ വെളിച്ചത്തെ കാണുവാൻ കഴിയില്ല. அப்ப கண் இருந்தாலும் கண்ணுக்கு பார்வை இல்லை என்றாலும் நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. നിങ്ങൾ കണ്ണോടെ ഇരുന്നാലും കാഴ്ചയില്ലെങ്കിൽ ആ വെളിച്ചത്തെ കാണുവാൻ കഴിയില്ല. ஹலோ, உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரியுமா? എല്ലാവർക്കും കണ്ണിനെ അറിയാമോ? கண்ணு தெரியாதவங்க யாரா இருக்கீங்களா? കണ്ണറിയാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടോ? ஆமென். உங்களுக்கு கண் இருக்கிறது. ஆமென். அந்த கண்ணுக்குள்ளாக பார்வை இருக்கிறது. നമുക്ക് കണ്ണുണ്ട്, കണ്ണിനകത്ത് കാഴ്ചയുമുണ്ട്. சில பேருக்கு கண் இருக்கிறது, ചിലർക്ക് കണ്ണുണ്ട്, ஆனால் பார்வை இல்லை. എന്താ ചില இன்று കാഴ്ച சில பார்வையை துறக்குகிற பகல் நேரமாக கர்த்தர் மாற்ற போகிறார். ഇന്ന് പലരുടെ കാഴ്ചകളെ തുറക്കുന്ന പകൽ നേരമായി മാറട്ടെ. உன்னுடைய காட்சப்பாடுகளை மாற்றுന്ന பகல் நேரமாய் கர்த்தர் மாற்ற പോകുന്നു. നമ്മുടെ കാഴ്ചപ്പാടുകളെ മാറ്റുന്ന പകൽ നേരമാണ്. உன்னுடைய தொலைநோக்கு பார்வையையும் இணைநோக்கு பார்வையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். നമ്മുടെ എല്ലാ കുറവുകളും കാഴ്ചയെ മാറ്റാൻ எத்தனை പോകുകയാണ്. பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാൻ കഴിയും? ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு தடவை இவ்வாறாக தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது യേശുക്രിസ്തു തന്റെ ശുശ്രൂഷ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ஆமென், அங்கே ஒரு குருடன் இருந்தான். അവിടെ ഒരു കുരുടനുണ്ടായിരുന്നു. அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே என்னை இறங்கு. അപ്പോൾ അവൻ യേശുവിനെ വിളിക്കുകയാണ്, ദാവീദ് പുത്രാ എന്നോട് കരുണയുണ്ടാകണം. அவன் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? ആ വ്യക്തി പറയുവാനുള്ള കാരണം Because he heard some sound from the Jesus. അവൻ ചില ശബ്ദങ്ങൾ, യേശുവിന്റെ ശബ്ദങ്ങൾ കേൾക്കുവാനിടയായി. ஆனால் பார்க்க முடியாது, அவன் பார்வையற்றவனாய் இருந்தான். അവന് കണ്ണുണ്ട്, പക്ഷെ കാഴ്ചയില്ലാത്തവനാണ്, കാണുവാൻ കഴിയില്ല. ஆனால் அவனுக்கு காது இருந்தது, காது கேட்கிறதா இருந்தது. എന്നാൽ അവന് കാതുണ്ടായിരുന്നു, കാത് കേൾക്കുന്നതായിരുന്നു. அப்ப இயேசுவோடு கூட பல சீஷர்களும் பல ஆளுகளும் நடந்து கொண்டு போய் கொண்டிருந்த பொழுது യേശുവിന്റെ കൂടെ പല ശിഷ്യന്മാരും പലവിധ ആളുകളും കൂടെ കടന്നു വരുമ്പോൾ அவன் வாயை திறக்கிறான். അവൻ വായെ തുറക്കുന്നു. வாயை திறந்தாலே உனக்கு டெலிவரன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. നിന്റെ വായെ തുറക്കുമ്പോൾ നിനക്ക് ഒരു വിടുതൽ കടന്നു വരുവാനായി. அவன் கூட தாவீதின் குமாரனே അവൻ വിളിക്കുകയാണ്, ദാവീദ് പുത്രാ என் மேல் மனமிரங்கு, എന്നോട് കരുണയുണ്ടാകണമേ. என் மேல் இறங்கு, എന്നോട് என் കരുണയുണ്ടാകണമേ. மேல் மனமிரங்கு, എന്നോട് കരുണയുണ്ടാകണമേ. கருணையாயிரு. എന്നോട് കരുണയുണ്ടാകണമേ. அதனால பார்வை அடைய வேண்டும் என்று கேட்கவில்லை. അവനവന് കാഴ്ച കിട്ടണമെന്ന് പറഞ്ഞില്ല. அவனுக்குள்ளாக ஒரு சத்தம் புறப்பட்டது. അവനുള്ളിൽ ഒരു ശബ്ദം കടന്നു വന്നു. அந்த சத்தம் பார்வைக்கான அடுத்த படிகளை அவனுக்கு ஆயத்தப்படுத்தினது. ആ ശബ്ദം അവന് കാഴ്ചയ്ക്ക് വേണ്ടി അടുത്ത സ്റ്റെപ്പുകളെ വെക്കുവാൻ. இந்த சத்தம் காதுகளிலே கேட்கிறது என்றால், ഈ ശബ്ദത്തിന്റെ കാതുകളിൽ കേൾക്കുന്നുണ്ടെങ്കിൽ, இந்த வசனம் உங்களுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது ഈ என்றால், വചനം നമുക്കുള്ളിൽ കടന്നു പോകുന്നുണ്ടെങ്കിൽ, இந்த சத்தம் அடுத்த வெளிச்சத்துக்குள்ளாக நடத்த போகிறது. എന്നാൽ ഈ ശബ്ദം നിങ്ങളെ അടുത്ത വിജയത്തിലേക്ക് നടത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. இதோ என் வாழ்க்கையின் முன்பாக எப்படி போகும் என்று சில இருளுக்குள்ளாக இருக்கிறீர்களா? എന്റെ ജീവിതം എങ്ങനെ മുന്നോട്ട് പോകുമെന്ന് പറഞ്ഞ പല ഇരുളിൽ നിങ്ങൾ ഇരിക്കുന്നുണ്ടെങ്കിൽ, அடுத்த வழி என்னென்று தெரியாமல் நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? അടുത്ത വഴി എന്തെന്നറിയാതെ നിങ്ങൾ ഭാരപ്പെടുന്നുണ്ടെങ്കിൽ, இதோ தேவனுடைய சத்தம் கேட்கிற மகளே, ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കുന്ന പ്രിയമകളെ, அவன் வெளிச்சம் കൊടുക്കുന്ന കർത്താവ് இந்த பக்கம் വന്നിട്ടുണ്ട്. വെളിച്ചം കൊടുക്കുന്ന ദൈവം നിങ്ങളെ കടന്നു വന്നു. இயேசு அந்த மகனை கூப்பிடவில்லை, இவர் இயேசுவை கூப்பிடுகிறார். ഈ വിളിക്കുന്ന മകനെ യേശു വിളിക്കുകയാണ്. ஆமென். இயேசு இந்த மகனை கூப்பிடவில்லை, அதற்கு முன்பாக ஆமென் இந்த மகன் இந்த கண்ணு தெரியாதவன் இயேசுவை கூப்பிடுகிறார். ഈ യേശു ഫസ്റ്റ് കണ്ണു കാണാത്ത കുരുടനെ വിളിച്ചില്ല. ആ കുരുടൻ യേശു വിളിക്കുന്നതിന് മുന്നേ യേശുവിനെ വിളിക്കുകയാണ്. அப்பொழுது அங்க கூட இருக்கிறவர்கள் இந்த குருடனை பார்த்து அதட்டுகிறார்கள், பேசாமல் இரு. ഈ കൂടെ ഇരിക്കുന്നവരെല്ലാം അവനെ ശാസിക്കരുത്, മിണ്ടാതിരി. You should not speak. നീ മിണ്ടരുത്, ஆமென். நீ பேசாமல் அமைதியா இரு. നീ മിണ്ടാതിരിക്ക. ஆமென். நீ குருடனா இருக்கிறாய். നീ കുരുടനാണ്, பேசுவதற்கு அதிகாரம் இல்லை. നിനക്ക് സംസാരിക്കുവാൻ അധികാരമില്ല. என்ன நீ செய்ய முடியும்? നിനക്ക് എന്നാ ചെയ്യുവാൻ കഴിയും? ஆனால் இயேசு அந்த சத்தத்தை கேட்டார். എന്നാൽ യേശു അവന്റെ ശബ്ദത്തെ കേൾക്കുവാൻ, இயேசு அந்த சத்தத்தை கேட்டார். യേശു അവന്റെ ശബ്ദത്തെ കേട്ടു. உன்னுடைய வேதனைகளை இயேசு கேட்கிறார். നിന്റെ ഹൃദയത്തിന്റെ വേദനകളെ യേശു കേൾക്കുന്നു. வேதனைகளை இயேசு அறியுന്നു. നിന്റെ വേദനകളെ യേശു അറിയുന്നു. அவன் இதயத்தில் புறப்படுகிற காரியங்களை கர்த்தர் கேட்கிறார். നിന്റെ ഹൃദയത്തിൽ നിന്ന് പുറപ്പെടുന്ന എല്ലാ കാര്യങ്ങളെയും യേശു കേൾക്കുന്നു. அவன் அவர்கள் அதட்டின போது അവൻ ശാസിച്ചപ്പോൾ அவன் மீண்டுமாக சத்தத்தை உயர்த்த അവൻ ஆரம்பித்தான். അധികം അവന്റെ ശബ്ദത്തെ ഉയർത്തുവാൻ, முன்பாக கூப்பிட்டதை காட்டிலும் அதிகமாக சத்தத்தை അവൻ உயர்த்தினார். മുന്നേ വിളിച്ചതിലും അധികം ശബ്ദത്തോടെ യേശുവിനെ വിളിക്കുകയാണ്. இயேசுவால் முன்பாக போக முடியவில்லை. എന്നാൽ യേശുവിനോട് മുമ്പോട്ട് പോകുവാൻ കഴിയില്ല. பிரியமானவனே, சத்தம் உயர்ந்தால் നിന്റെ ശബ്ദം ഉയർന്നാൽ வெளிச்சத்தை கொடுக்கிற கர்த்தர் உனக்காக நிற்பார். നീ വെളിച്ചത്തിന് കൊടുക്കുന്ന യേശു നിനക്കായി നിൽക്കുവാൻ உன்னுடைய കഴിയും. சத்தம் உயர்ந்தால்
way, I mean, God is arranging for you. இந்த வருஷம் கழிதற்கு முன்பு தெய்வத்தின் ஜீவத்தில் ஒரு வழி இருக்கும். ஆமென். நீங்க வழி இல்லாம இந்த குருடன் நின்ற பொழுது, வழி இல்லாம இந்த குருடன் நிக்கும்போது, குருடனை தேடி இயேசு வந்தார். இந்த குருடனை தேடி இயேசு கடந்து வந்தார். இதான் இயேசு நம்மளை தேடி கடந்து வந்த காரணம் அதான். இதுதான் இயேசு நம்மை தேடி வந்ததற்கான காரணம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவனுடைய ஒளி உனக்காய் வந்திருக்கிறது. ஜீவனுள்ள வெளிச்சம் நமக்காய் கடந்து வந்தது. இயேசு அந்த குருடன் பக்கத்துல போய் நின்றார். இயேசு ஆ குருடனை அடுத்து நிற்குவார் நினைத்தேன். எல்லாரும் குருடன் சொன்னாங்க, பேசக்கூடாது. எல்லாரும் ஆ குருடனை நோக்கி பாருங்க, சம்சாரிக்காதே. இப்ப இயேசு பக்கத்துல போய் சொல்லுகிறார், இயேசு அவனை அடுத்து கடந்து சென்று പറയുന്നു, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்து தரணும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்து தரணும்? நீ கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ഇവിടെ கடந்து വന്ന നിങ്ങളെ ഓരോരുത്തരെ നോക്കി യേശു ചോദിക്കുകയാണ്, What should I do for you? ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണം? நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும்? ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണം? நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும்? ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണം? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்காக என்ன செய்ய? கர்த்தர் கேட்கிறார் உங்களை பார்த்து. നിങ്ങളെ നോക്കി യേശു പറയുന്നു, ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണം? அப்ப அந்த குருடன் சொல்லுகிறான், അപ്പോൾ കുരുടൻ പറയുകയാണ്, அவரை நான் முதல்ல நான் கூப்பிட்டது, ഞാൻ ആദ്യമായി വിളിച്ചായിരുന്നു, என்னை இறங்குங்க என்று நான் கூப்பிட்டேன். എന്നോട് കരുണ തോന്നണമേ എന്ന് പറഞ്ഞു. தாவீதின் குமாரனே, ദാവീദ് പുത്രാ, என்னை இறங்குங்க என்று நான் சொன்னேன். എന്നോട് കരുണയുണ്ടാകണമേ. சொன்ன வார்த்தைக்கு நீங்க இறங்கி எனக்காய் வந்து விட்டீர்கள். നീ ഞാൻ പറഞ്ഞ വാക്ക് നീ ഇറങ്ങി വന്നു. அதே மாதிரிதான் അതേപോലെയാണ് நம்முடைய சத்தத்தை கேட்டு, നമ്മുടെ ശബ്ദത്തെ കേട്ട്, நம்முடைய சொந்த பரலோகத்தை விட்டு, ആ സ്വർഗ്ഗത്തെ വിട്ട് நம்மில் இரக்கம் காட்டுவதற்காக, നമ്മളോട് കരുണ കാണിക്കുവാൻ, நம்மை பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக, നമ്മളെ സ്വർഗ്ഗരാജ്യത്തിലേക്ക് ചേർക്കുവാൻ, இருட்டில் இருக்கிற உன்னையும் என்னையும் எடுத்து தேவனுடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் சேர்க்கிற ஒரு அத்தாரிட்டியை, ഇരുട്ടിലിരിക്കുന്ന നമ്മളെ ഓരോരുത്തരെയും വെളിച്ചത്തിന്റെ അധികാരത്തിലേക്ക് കൊണ്ടുപോകുന്ന ഒരു അധികാരം, ஆமென், இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தார். യേശു ക്രിസ്തു സ്വർഗ്ഗത്തിൽ നിന്ന് നമുക്ക് വേണ്ടി കടന്നു വന്നു. நீ விசுவாசிக்கிறீங்களா? നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? ஆமென், இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் இரக்கமாய் கடந்து வந்தார். യേശു ക്രിസ്തു നിങ്ങളുടെ മേൽ കരുണ കാണിച്ചിട്ട് இறங்கி வந்த இயேசு இப்ப உங்களை பார்த்து சொல்லுகிறார், ആ ഇറങ്ങി വന്ന യേശു നിങ്ങളെ നോക്കി പറയുകയാണ്, ஆமென், நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി എന്ത് ചെയ്തു തരണം? உடனே அந்த குருடன் சொல்லுகிறான், ഉടനെ ഈ കുരുടൻ പറയുകയാണ്, உடனே நான் பார்வையிட வேண்டும். കർത്താവേ എനിക്ക് കാഴ്ച വേണം. எனக்கு கண் இருக்குது ஆண்டவரே, എനിക്ക് കണ്ണുണ്ട് കർത്താവേ, ஆனா நான் பார்வையிட வேண்டும். എന്നാൽ എനിക്ക് കാഴ്ചയില്ല. ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கியம் இருக்குது ஆண்டவரே, എനിക്ക് ആരോഗ്യമുണ്ട് ദൈവമേ, ஆனா வேலைகளை சரியா செய்ய முடியவில்லை. എന്നാൽ എനിക്ക് ജോലികൾ ശരിയായിട്ട് ചെയ്യാൻ எனக்கு പറ്റില്ല. ரெண்டு கை இருக்குது ஆண்டவரே, എനിക്ക് രണ്ട് കൈകളുണ്ട് ദൈവമേ, ஆனா கைகளை வச்சு நல்ல வேலைகளை செய்ய ഈ முடியவில்லை. കൈകൾ വെച്ച് നല്ല ജോലി ചെയ്യാൻ எனக்கு പറ്റില്ല. இதயம் இருக்குது ஆண்டவரே, എനിക്ക് ഹൃദയമുണ്ട് ദൈവമേ, ஆனா இதயம் பலவீனப்படுறதுனால அந்த காரியங்களை என்னால செய்ய എന്റെ முடியவில்லை. ഹൃദയം ഒത്തിരി ബലഹീനപ്പെടുന്നത് കൊണ്ട് എനിക്ക് ആ കാര്യങ്ങൾ ചെയ്യുവാൻ പറ്റുന്നില്ല. குருடன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ഈ കുരുടൻ യേശുവിനെ നോക്കി പറയുന്നു, ஆண்டவரே, நான் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். എനിക്ക് വെളിച്ചത്തെ കാണണം. இந்த வெளிச்சம் வந்தால் நான் என் வாழ்க்கை சரியாய்விடும் நான் விசுவாசிக்கிறேன். എനിക്ക് വെളിച്ചം എനിക്കുള്ളിൽ കടന്നു വന്നാൽ എന്റെ ജീവിതം ശരിയായി മാറുവാൻ ഇടയാക്കി. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். യേശുവേ എനിക്ക് കാഴ്ച വേണം. எனக்கு கண் இருக்கிறது, நான் பார்வையடைய வேண்டும். എനിക്ക് കണ്ണുണ്ട്, കാഴ്ച വേണം. ஆண்டவரே, எனக்கு பார்வை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது യേശുവേ എനിക്ക് കാഴ്ച കൊടുക്കണമേ. இயேசு உடனே அவனுக்கு பார்வையை கொடுத்தார். യേശു ഉടനെ അവന് കാഴ്ച കൊടുത്തു. அவன் அடைந்திருந்த கண்கள் திறக்கப்பட்டது. അവന്റെ അടഞ്ഞിരുന്ന കണ്ണുകൾ തുറന്നു. அடைந்த வாതിல்கள் துறന്നു. അവന്റെ വാതിലുകൾ തുറക്കുവാൻ அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டது. അവന്റെ ജീവിതത്തിലെ ചില വാതിലുകൾ തുറക്കുവാൻ அடைக்கப்பட்ட பல அனுபவங்கள் திறக்கப்பட்டது. അവന്റെ ഇരുവരുന്ന അനുഭവം അടയ്ക്കപ്പെട്ട അനുഭവങ്ങൾ തുറക്കുവാൻ ഇടയാക്കി. வெளிச்சம் வந்தால் அங்கே இருளுக்கு அதிகாரம் இல்லை. വെളിച്ചം കടന്നു വന്നാൽ ഇരുളിന് ഒരു അധികാരവുമില്ല. வெளிச்சத்துக்குள்ளாக கடந்து வந்தால் அந்த கண்ணுக்கு பார்வையடையாமல் விட மாட்டார். വെളിച്ചം നമുക്കുള്ളിൽ കടന്നു വന്നാൽ നമ്മൾ കാഴ്ച പ്രാപിക്കാതെ പോകത്തില്ല. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? എത്ര പേര് വിശ്വസിക്കും? உனக்குள்ளாக பார்வை கொடுப்பதற்காக இயேசு கடந்து வந்தார். നമുക്ക് കാഴ്ച കൊടുക്കാനായി യേശു ക്രിസ്തു കടന്നു വന്നു. உன்னுடைய எந்த நிலைமை, எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் கர்த்தருக்கு பரவாயில்லை. നീ നമ്മുടെ അവസ്ഥ ഏതാണെന്ന് ദൈവത്തിന് ഒരു വിഷയമല്ലത്. ஒரே ஒரு குவாலிட்டி தான், ഒരേ ഒരു ക്വാളിറ്റിയാണ്. you should be a மனுஷன். நீ மனுஷனா இருக்கணும். നമ്മൾ മനുഷ്യരായിരുന്നാൽ മാത്രം മതി. ஆமென். ആമേൻ. நீங்கள் எல்லாம் அதிகாரம் உள்ளவர்கள் தானே? നമ്മളെല്ലാവരും ആ അധികാരമുള്ളവരല്ലേ? You are already appointed for that. നിങ്ങൾ ഓൾറെഡി ആ വിഷയത്തിൽ അപ്പോയിന്റ് ആയിട്ടുണ്ട്. ஆமென். அப்போ சந்தோஷம் இல்ல. അപ്പോഴും സന്തോഷം. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? Receive in the name of Jesus. യേശുവിന്റെ നാമത്തിൽ അത് പ്രാപിച്ചുകൊള്ളുക. Now you already appointed for that. നിങ്ങൾ ഓൾറെഡി ആ വിഷയത്തിൽ അപ്പോയിന്റ് ആയിരിക്കുന്നു. இப்போது உங்களுக்கு பார்வை தேவன் கொடுத்திருக்கிறார். ഇപ്പോൾ നിങ്ങൾക്ക് കാഴ്ച കിട്ടും. உடனே அந்த குருடன் அவன் இயேசுவை பின்பற்றி சென்றான். ഉടനെ ആ കുരുടൻ യേശുവിനെ പിൻപറ്റി ചെല്ലുവാൻ. ஒன்று, உனக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. ഒന്ന് നമുക്ക് വെളിച്ചം കിട്ടുന്നു. Second way, what should you do? രണ്ടാമത്തെ കാര്യം
நீ இயேசுவின் காலம் முழுவதும் அவரை பின்தொடர வேண்டும். നമ്മൾ യേശുവിനെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ എല്ലാ നാളുകളും യേശുവിനെ പിന്തുടരുന്നവരായിരിക്കണം. ஏனென்றால் உனக்குள்ளாக ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது, ஒரு சாட்சியின் பிரமாணம் கையில் இருக்கிறது. എന്തുകൊണ്ടെന്നാൽ നമുക്കൊരു അധികാരം, ഒരു സാക്ഷി നമുക്കുള്ളിലുണ്ട്. நீங்க அமெரிக்காக்கு போறீங்க, നമ്മൾ അമേരിക്കയ്ക്ക് പോകുമ്പോൾ அமெரிக்காக்கு போகும்போது உங்களுக்கு விசா கிரீன் கார்டு அடித்து கொடுத்து விட்டார்கள். നമുക്ക് വിസയും ഗ്രീൻ കാർഡും അടിച്ചു കൊടുത്തു. போலீஸ் வந்து பிடித்தார், പോലീസ് വന്ന് പിടിച്ചു. முகம் வேற மாதிரி இருக்கிறது, മുഖം വേറെ പോലുണ്ട്, யுஎஸ் அது மாதிரி இல்லையே. യുഎസ് ആളുകളെ പോലല്ല. அதனால ആമേൻ, உங்களுடைய காரியங்களை காட்டுங்கள், ப்ரூவ் பண்ணுங்க. നിങ്ങളുടെ കയ്യിലുള്ള ആ പ്രൂഫ് ഒന്ന് കാണിക്കണം. அப்ப நீங்க என்ன காட்டுவீர்கள்? നിങ്ങൾ അപ്പോൾ എന്തോ കാണിക്കും? முதலாவது என்ன காட்டுவீர்கள்? ആദ്യമായിട്ട് എന്താ കാണിക്കും? அமெரிக்கா யாரும் போண்டே போயிട്ടില്ല, ആരും അമേരിക്കയ്ക്ക് പോയിട്ടില്ല ഇതുവരെ. ഓക്കെ, ஆமென். பாஸ்போர்ட் எத்தனை பேர் உண்டு? பாஸ்போர்ட்ல ஒரு சீல் கொடுப்பாங்க, அந்த பாஸ்போர்ட் சீல் எடுத்து இவர்கள் காட்டுவார்கள். പാസ്പോർട്ടിൽ ഒരു സീൽ എടുത്ത് അവിടെ കാണിക്കുവാനാണ്. பாஸ்போர்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் പാസ്പോർട്ട് എന്ന് പറഞ്ഞാൽ അറിയാമോ? ஆமென். நம்ம ராஜ்யத்திலிருந்து அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ்போர்ட் தான். നമ്മുടെ രാജ്യത്തിൽ നിന്ന് വേറൊരു രാജ്യത്തിൽ പോകുന്നതിന്റെ ഫസ്റ്റ് സ്റ്റെപ്പ് പാസ്പോർട്ട് വേണം. பாஸ்போர்ட் கிடைக்கணும்னா you should apply. നമ്മൾ പാസ്പോർട്ട് കിട്ടണമെങ്കിൽ അതിന് അപ്ലൈ ചെയ്യണം. குருடன் அதுதான் செய்தான். ഈ കുരുടൻ അതാണ് ചെയ്തത്. குருடன் கூப்பிட்டான், കുരുടൻ വിളിച്ചു, அவனுக்கு ஒரு பாஸ் கிடைத்தது. ആ കുരുടന് ഒരു പാസ് കിട്ടുവാനായി. அடுத்தது வேற ராஜ்யத்தில் இருக்கிறவர், வேற രാജ്യത്തിലുള്ളവർ அவருடைய സീலை എടുത്ത്, അവരുടെ സീൽ എടുത്ത്, ஆமென், இந்த பாஸ்போர்ட்டை തുറന്ന്, ഈ പാസ്പോർട്ട് തുറന്ന് தன்னுடைய கைகளினாலே തന്റെ കൈകൾ കൊണ്ട് മുദ്രയിടുകയാണ്. அப்ப முദ്രயிட்ட அந்த பாஸ்போர்ட், ഈ മുദ്രയിട്ട പാസ്പോർട്ട് அதிகாரமுள்ளதாய் மாறிவிட்டது. അധികാരമുള്ളതായി മാറുകയാണ്. இனி யார் வந்து கூப்பிட்டாலும், ഇനി ആര് വന്ന് വിളിച്ചാലും, யார் வந்து என்ன சொன்னாலும், ഇനി ആര് വന്ന് എന്ത് പറഞ്ഞാലും ഈ பாஸ்போர்ட் காணித்தால் போதும். ഈ പാസ്പോർട്ട് കാണിച്ചാൽ മതി. Because there is a ஆமென் ஒரு சீல், தேவனுடைய ராஜ்யத்துடைய சீல் அதுக்குள்ள இருக்கிறது. ഈ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിന്റെ ഒരു സീൽ ഇവിടെ കടന്നു വരാണ്. அப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாக கூடாது. നമുക്കുള്ളിൽ ഇരിക്കുന്ന വെളിച്ചം ഒരു കാലത്തിലും ഇരുളാകരുത്. அதுதான் மாற்றோஸ் சொல்லுங்க, நீங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டீர்கள். അതുകൊണ്ടാണ് ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നത്, നിങ്ങൾ വെളിച്ചത്തെ പ്രാപിച്ചു. You already sealed in Christ. നമ്മൾ ഓൾറെഡി യേശുക്രിസ്തുവിനാലെ ആ സീൽ പ്രാപിക്കുവാനിടയായി. യേശുക്രിസ്തുവിന്റെ ഉള്ളിൽ നമുക്ക് പ്രാപിക്കണം. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சீலாய் விட்டீர்கள். യേശുക്രിസ്തുവിന്റെ ഉള്ളിൽ നമ്മൾ അത് പ്രാപിക്കുവാനിടയായി. அப்ப சீல் பெற்ற சீலை நீங்கள் தவற விடக்கூடாது. ഈ സീൽ പ്രാപിച്ച് നമ്മൾ ഇതിനെ നമ്മൾ വിട്ടുകളയരുത്. ஆமென். இந்த முദ്രயை இந்த மகள் தொலைத்து விட்டார் என்றால், ഈ മുദ്രയെ ഈ വ്യക്തി വിട്ടുകളഞ്ഞാൽ போலீஸ் தொலைத்து விடும், പോലീസ് ഓടിക്കും. ஆமென். ஹalleluya. இது கர்த்தருடைய வசனம். ഇത് ദൈവത്തിന്റെ വചനമാണ്. ஆமென். ആമേൻ. ஹalleluya. அப்ப நீ பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த வெளிச்சம், നീ പ്രാപിച്ചിരിക്കുന്ന വെളിച്ചം ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால், ഇരുളാകാതെ ഇരിക്കണമെങ്കിൽ நீ அந்த வெளிச்சத்தை எப்போது நிலைநிற்கிறதா இருக்க ഈ வேண்டும். വെളിച്ചത്തിൽ എപ്പോഴും നിലനിൽക്കുന്നവരായിരിക്കണം. ஆமென். அதுதான் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 18 வசனம் 17 வசனம் வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். എഫേസ്യർ 4 വാക്യം 19. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும். 17 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. எபேசியர் 4 அதிகாரம் 17 வசனம் சேர்த்து வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல். அப்ப மற்றவர்கள் வீணாய் சிந்தனையில் நடக்கிற பிரகாரம் நீங்கள் நடக்காமல், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் 18 வசனம் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலுடன் நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள். போதும். அப்ப பாருங்க, நீங்கள் முத்திரையை பெற்றுக் கொண்டீர்கள். നമ്മൾ മുദ്രയെ പ്രാപിച്ചു. അമേരിക്കാവ് കടന്നു പോയി വിട്ടീர்கள். അമേരിക്കയ്ക്ക് കടന്നുപോയി. നിങ്ങൾ മുദ്രയെ பெற்றுக் கொண்டீர்கள். മുദ്ര പ്രാപിച്ചു നമ്മൾ അമേരിക്കയ്ക്ക് കടന്നുപോയി. அந்த ராஜ்யத்தின் ரூலில் நீங்கள் இருக்க வேண்டும். ആ രാജ്യത്തിന്റെ റൂളിൽ നമ്മൾ ഇരിക്കണം. அந்த ராஜ்யத்தினுடைய ஆமென் ரூல் என்ன சொல்றது அதுல இருக்க வேண்டும். ആ രാജ്യത്തിൽ എന്ത് റൂൾ പറഞ്ഞിട്ടുണ്ടോ ആ റൂളിൽ നമ്മൾ നിലനിൽക്കണം. ஆமென். அந்த ரூலை நாம ஆமென் மாற்றணும் என்றால் கேஸ் உங்கள் மேல் கடந்து வரும். ആ റൂളിൽ നമ്മൾ വെളിയിൽ പോയാൽ നമുക്ക് കേസ് കടന്നു വരും. இதனால தான் வெளிச்சத்தில் இருக்கிற உங்களுடைய வெளிச்சம் அந்தகாரப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்க வேண்டும். നമ്മൾ ഉള്ളിലിരിക്കുന്ന വെളിച്ചം ഇരുളാകാതെ ഇരിക്കണമെങ്കിൽ നമ്മൾ ദൈവം നമ്മുടെ മേൽ വെച്ചിരിക്കുന്ന ആ ദൈവത്തിന്റെ
அதிகாரம் 34-35 வசனம். Luke, the book of Luke, chapter 11, verse 34-35. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்ப உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? இருளாய் இருக்கும். அடுத்தது உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு. அப்ப கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்மளில் உள்ள வெளிச்சம் இருளாகாதிருக்க நம்ம சூஷிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் பாருங்க? உங்களுக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம், நமக்குள்ள உள்ள வெளிச்சம் ஆமென் இருளாகாதபடிக்கு ஆமென் நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. எச்சரிக்கையா இருக்க. caution, you should be a caution for that. முன்னறிவிப்பு உள்ளவராய் இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் எச்சரிக்கை உள்ளவராய் இருக்க போறீங்க? எத்தனை பேர் முன்னறிவோடு இருக்கணும்? அப்ப வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் அந்தகாரப்படக்கூடாது. நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறவர் இருளாக பாடில்ல. ஆமென். அந்த வெளிச்சத்தினுடைய கண்கள் மாறிவிடணும், சரீரம் கேடாய் மாறிவிடும். ആ വെളിച്ചത്തിന്റെ കണ്ണുകൾ നമ്മളിൽ നിന്ന് മാറിപ്പോയാൽ നമ്മുടെ ശരീരം മുഴുവനും ഇരുളായി മാറുവാൻ ഇടയ്ക്കും. കണ്ണുக்கு பார்வை குறைஞ்சிச்சுனா கீழே விழுவார்கள். നമ്മുടെ കണ്ണിന് കുറച്ച് കാഴ്ച കുറഞ്ഞാൽ നമ്മൾ താഴെ വീഴുവാൻ ഇടയ്ക്കും. മുൻപാக இருக்கிற கல்லெல்லாம் தெரியாது. നമുക്ക് മുൻപിലുള്ള കല്ലുകളൊന്നും കാണുവാൻ കഴിയില്ല. ஆனா கர்த்தர் சொல்றார் உன் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். അതുകൊണ്ടാണ് ദൈവം നമുക്ക് ഒരു മുന്നറിയിപ്പ് കൊടുക്കുന്നത്. നമ്മുടെ വെളിച്ചം ഇരുളാകാതിരിക്കാൻ നമ്മൾ സൂക്ഷിക്കണം. എത്ര പേർ ആമേൻ சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാൻ കഴിയും? ആമേൻ ഉള്ള വെളിച്ചം ഇരുളാക കൂടാതെ. നമ്മളിലുള്ള വെളിച്ചം ഇരുളാകരുത്. ആമേൻ നീ பெற்றுக்கொண்டிருக்கிற வெளிச்சம் இருளாக கூடாது. നമ്മൾ പ്രാപിച്ചിരിക്കുന്ന വെളിച്ചം ഇരുളാകാൻ പാടില്ല. You already migrated to another country. നമ്മൾ ഓൾറെഡി മൈഗ്രേറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട് വേറൊരു രാജ്യത്തിലേക്ക്. നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിൽ இருக்கிறீர்கள். നമ്മൾ ഇപ്പോൾ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിലാണ്. അതാ യേശു சொல்றார் ദൈവത്തിന്റെ രാജ്യം ഉங்களுக்குள்ளாக இருக்கிறது. അതുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നത് ദൈവത്തിന്റെ രാജ്യം നമുക്കുള്ളിലുണ്ട്. യേശു ക്രിസ്തു எப்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறீர்களோ அப்போது உங்களுக்குள்ளாக இயேசு வந்து விட்டார். നമ്മൾ യേശുക്രിസ്തുവിനെ എപ്പോൾ സ്വന്തം രക്ഷിതാവായി നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റുകൊണ്ടോ അപ്പോൾ യേശുക്രിസ്തുവിന്റെ വെളിച്ചം നമ്മൾ കടന്നു വരുവാനാണ്. ഇപ്പോൾ നമ്മുടെ രാജ്യത്തിന്റെ പിള്ളകളായി മാറിവിட்டீர்கள். ഇപ്പോൾ നമ്മൾ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിന്റെ മക്കളാണ്. എത്ര പേർ ആമേൻ சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാം? அதுதான் யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் வாசித்தோம். 9ஆம் வசனம் குறி வாக்கியத்திலே கடந்து போலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் ஆமென் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் உலகத்திலே எந்த வந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அது மெய்யான ஒளி. അതുകൊണ്ട് യോഹന്നാൻ 1:9 വാക്യം പ്രകാരം പറയുന്നത് ഏത് മനുഷ്യനെ പ്രകാശിപ്പിക്കുന്ന സത്യ വെളിച്ചം ലോകത്തിലേക്ക് വന്നുകൊണ്ടിരുന്നു. ആമേൻ ആമേൻ. அந்த வசனம் வாசிக்கலாம். யோவான் John chapter 1 verse 9. John verse யோഹന്നാൻ 1:9. ஆமென். எந்த ஆமென் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ഏത് മനുഷ്യനെ പ്രകാശിപ്പിക്കുന്ന സത്യ വെളിച്ചം ലോകത്തിലേക്ക് വന്നുകൊണ്ടിരുന്നു. അടുത്ത വസനം 10ആം വസനം. അടുത്ത വാക്യം அவர் உலகத்தில் இருந்தார். അവൻ ലോകത്തിൽ ഉണ്ടായിരുന്നു. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ലോകം അവൻ മുഖാന്തരം ഉളവായി. உலகம் யாரால் உண்டாயிற்று? சொல்லுங்க. உலகம் யாரால் உண்டாயிற்று? ഈ ലോകം ആരാൽ ഉണ്ടായി? இயேசுவால் உண்டாயிற்று. യേശുവിനാൽ ഉണ്ടായി. ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. ലോകമോ അവരെ അറിഞ്ഞില്ല. ஏனென்றால் சாத்தான் அவன் தன்னுடைய கிரியைகளினாலே அந்தகாரத்தை உன் கண்களுக்கு முன்பாக போட்டு விட்டான். സാത്താൻ പല കാര്യങ്ങൾ ചെയ്ത് നമ്മളെ ഇരുളിലാക്കി വെച്ചു. கண் திறக்காதபடிக்கு மாற்றி விட்டான். നമ്മുടെ കണ്ണുകൾ തുറക്കാതെ നമ്മളെ മാറ്റി But വെച്ചു. a happy news for you. അങ്ങനെയുള്ളവരോട് ദൈവം ഒരു സന്തോഷ വാർത്ത പറയുകയാണ്. உங்களுடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. ഇപ്പോൾ നിങ്ങളുടെ കണ്ണുകൾ തുറക്കപ്പെട്ടു. You are not in the darkness now. ഇപ്പോൾ നിങ്ങൾ ഇരുട്ടിലല്ല, வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். ഇപ്പോൾ നമ്മൾ വെളിച്ചത്തിൽ அடுத்த ഇരിക്കുകയാണ്. வசனம் அவன் தமக்கு சொந்தமானதினால் வந்தார். അതുകൊണ്ടാണ് അടുത്ത വാക്യം പറയുന്നത് അവൻ സ്വന്തത്തിലേക്ക് വന്നു. ஆமென். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். അവൻ സ്വന്തത്തിലേക്ക് വന്നു. அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. സ്വന്തമായവരോ അവനെ കൈക്കൊണ്ടില്ല. நீங்கள் பார்வை இல்லை என்றாலும் നിങ്ങൾ കാഴ്ചയില്ലാത്തവരാണെങ്കിലും நீங்கள் அவருக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். നിങ്ങൾ അവന് സ്വന്തമുള്ളവരാണ്. You have some relationship with Jesus. നമുക്ക് നമ്മൾ യേശുക്രിസ്തുവുമായിട്ട് ഒരു റിലേഷൻഷിപ്പ് ഉണ്ട്. ஏனென்றால் அவர் அவருடைய சாயலாக நம்மை உண்டாக்கி இருக்கிறார். അതുകൊണ്ടാണ് യേശുക്രിസ്തുവിന്റെ സ്വരൂപത്തിൽ നമ്മളെ സൃഷ്ടിക്കുവാനാണ്. அந்த அனுபவம் இப்போது உனக்குள்ளாக இருக்கிறது. അതുകൊണ്ട് ആ അനുഭവം നമുക്കുള്ളിലുണ്ട്. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാം? அவர் என்னுடைய சொந்தக்காரர். യേശു എന്റെ സ്വന്തക്കാരൻ. அவர் என்னுடைய ஆமென் மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர். യേശുക്രിസ്തു എന്റെ ഏറ്റവും അടുത്ത സ്വന്തക്കാരനാണ്. ஆமென். என்னுடைய மிகவும் அருகாமையில் இருக்கிற சொந்தக்காரர்.
தேடி வந்தார். ഞാൻ തേടി പോയതല്ല, യേശു എന്നെ തേടി വന്നതാണ്. அந்த 12ஆம் வசனம் சொல்கிறது. അതാണ് 12ാം വചനം വാക്യം പറയുന്നത്. அவருடைய நாமத்தின் மேல் അവനെ കൈക്കൊണ്ട് விசுவாசமுள்ளவர்களாய் അവന്റെ നാമത്തിൽ വിശ്വസിക്കുന്നവർ, அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ അവരിൽ വിശ്വസിക്കുന്ന ഏവർക്കും அத்தனை பேர்களும் അത്ര പേരും பிள்ளைகளாகும்படி ദൈവ മക്കളാകുവാൻ அவர்களுக்கு അവൻ அதிகாரம் கொடுத்தார். അധികാരം കൊടുത്തു. நீங்க சொல்லுங்க, നിങ്ങൾ പറയണം, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், എന്റെ നാമത്തിൽ വിശ്വസിക്കുന്ന, இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ளவர்கள், യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ വിശ്വസിക്കുന്ന ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ അത് എത്ര പേര് അത് വിശ്വസിക്കുന്നുണ്ടോ அவர்கள் அத்தனை பேர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ വിശ്വസിക്കുന്ന ഏവർക്കും ദൈവമക്കളാകുവാൻ അധികാരം കൊടുത്തിരിക്കുന്നു. இப்ப சொந்தம் மாறி ഇപ്പോൾ നമ്മൾ സ്വന്തമായി பிள்ளை என்கிற அதிகாரம் கிடைத்து விட்டது. ഇപ്പൊ സ്വന്തക്കാരത്തിൽ അത് വിട്ട് നമ്മളിപ്പോ ദൈവത്തിന്റെ മക്കളായി മാറുകയാണ്. நீங்க சொல்ல முடியுமா? பக்கத்துல கைகளை சொல்ல முடியுமா? நீங்கள் அவன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். അടുത്തിരിക്കുന്നവർക്ക് കൈ കൊടുത്ത് പറയുക, നിങ്ങൾ യേശുക്രിസ്തുവിന്റെ മക്കളായിരിക്കുന്നു. ஆமென். சந்தோஷத்தோட சொல்லுங்க, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். നിങ്ങൾ യേശുക്രിസ്തുവിന്റെ മക്കളായിരിക്കുന്നു. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். യേശുക്രിസ്തുവിന്റെ മക്കളായിരിക്കുന്നു. அப்படி என்றால் நீங்கள் அதிகாரமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். അങ്ങനെയാണ് നിങ്ങൾ അധികാരമുള്ളവരാണ്. In your passport there is authority inside you. ഇപ്പോൾ നമ്മൾക്ക് ദൈവം കൂടെ പാസ്പോർട്ടിൽ നമ്മൾ അധികാരം പ്രാപിച്ചിരിക്കുകയാണ്. இருளின் ராஜ்யத்துக்குள்ளவர்கள் அல்ல. ഇനി നമ്മൾ ഇരുട്ടിന്റെ രാജ്യത്തിൽ ഉള്ളവരെ You അല്ല. are inside the kingdom of God. ഇപ്പോൾ നമ്മൾ ദൈവ രാജ്യത്തിന്റെ അകത്താണ്. அதுக்குள்ளாக இருக்கிற சகல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அதிகாரமுள்ளவர்களாய் ഇപ്പോൾ இருக்கிறீர்கள். ആ ദൈവ രാജ്യത്തിനകത്തുള്ള എല്ലാ അനുഗ്രഹങ്ങളും പ്രാപിക്കുവാൻ നമ്മൾ അധികാരം പ്രാപിച്ചിരിക്കുന്നു. அது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். അതെന്താ നമ്മൾ ചെയ്യേണ്ട ഒരേ ഒരു കാര്യമാണ്. ஒரே ஒரு காரியம்தான். നമ്മൾ ഒരേ ഒരു കാര്യം ചെയ്താൽ நீ മതി. விசுவாசித்தால் மட்டும் போதும். നിങ്ങൾ വിശ്വസിച്ചാൽ മാത്രം മതി. ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ദൈവം നിങ്ങളെ നോക്കി പറയുന്നു. கன்க்ளூஷன் செஷனிലേക്ക് நான் വന്നിരിക്കുന്നു. ആ കൺക്ലൂഷൻ സെഷനിലേക്ക് കടന്നു വന്നത് இயேசு உங்களை பார்த்து இப்ப கேட்கிறாங்க. യേശുക്രിസ്തു നിങ്ങളെ നോക്കി ചോദിക്കുക. பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை பார்த்து இயேசு கேட்கிறாங்க. യേശുക്രിസ്തുവിന്റെ മക്കളായിരിക്കും നമ്മളെ നോക്കി പറയുകയാണ്, நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும்? ഞാൻ നിനക്ക് വേണ്ടി എന്ത് ചെയ്തു തരണം? நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும்? ഞാൻ നിനക്ക് വേണ്ടി എന്ത് ചെയ്തു തരണം? அவனோட விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தாலும் பரவாயில்லை. നമ്മുടെ വിഷയങ്ങൾ എത്ര വലിയ വിഷയമാണ് இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும்? യേശുക്രിസ്തു നമ്മളെ നോക്കി ചോദിക്കുകയാണ്, ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണം? அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறீங்களா? നിങ്ങൾ അതിന് ദൈവത്തിന് മറുപടി കൊടുക്കാൻ തയ്യാറാണോ? விசுவாசமுள்ள தேவஜனம் அதுக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறீங்களா? വിശ്വാസമുള്ള ദൈവ മക്കൾ അതിന് മറുപടി കൊടുക്കുവാൻ തയ്യാറാണോ? எந்த ஒரு மனுஷனையும் ഏതു മനുഷ്യനെയും எந்த ஒரு மனுஷனையும் പ്രകാശിപ്പിക്കുന്ന ஒரு மெய்யான ஒளி, സത്യ വെളിച്ചം, அவன் பிரகாசிக்கிற ஒளி, പ്രകാശിപ്പിക്കുന്ന സത്യ വെളിച്ചം, அந்த மெய்யான ஒளி இப்ப உங்களை தேடி வந்திருக்கிறது. ആ സത്യ വെളിച്ചം നമ്മളെ തേടി വന്നിരിക്കുകയാണ്. நீங்க கேட்க தயாரா? നിങ്ങൾ ദൈവത്തോട് ചോദിക്കുവാൻ തയ്യാറാണോ? நீங்கள் இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீர்கள். നിങ്ങൾ യേശുക്രിസ്തുവിന്റെ അടുത്ത് വന്നിരിക്കുന്നു. இயேசு கேட்ட, நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும்? യേശുക്രിസ്തു നമ്മളെ നോക്കി ചോദിക്കുകയാണ്, ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണം? சொல்வதற்கு திரும்ப தயாராக இருக்கிறீங்க?